Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ரொம்ப டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர பொரியணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திடலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்திடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தின்னாவே வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு வதங்கும். நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் தெளிக்கலை. நம்ம அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணும்போது இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது ஆவிலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்திருக்கு. ஸோ இப்போ கேபேஜ் வந்துருச்சு. அடுத்தது இதில் வந்துட்டு 2 முட்டை சேர்த்திடலாம். 1 கப் கேபேஜ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மெதுவாக வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது மூணும் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பச்சை மிளகாயும் காரத்துக்கு எடுத்திருக்கோம். இது கூட மிளகாய்த்தூளும் எடுத்திருக்கோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போகும், நல்லா வந்துட்டு முட்டையும் குக் ஆகும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் கழித்து இப்படி தான் இருக்குது. இப்போது இது வந்துட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம இப்போ உடச்சிருக்க சாதத்தை சேர்த்திடலாம். நல்லா சாதம் பார்த்திங்கன்னா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு பளபளன்னு இருக்க மாதிரி செஞ்சுக்கோங்க. சாதம் செஞ்சதும் குக்கர்லேருந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சிட்டோம். அப்படிங்கும்போது நல்லா உதிரியாக இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருந்தால் தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். குழஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இந்த சாதத்தில் டேஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாதம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதில் சேர்த்திடலாம். ஃபைனலாக அது சேர்த்தும் போது அதோடய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது கூட ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். நம்ம ஃபைனலாக சேர்த்தும் போது இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் சேர்த்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது செய்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். நம்ம சாதம் மட்டும் முன்னாடியே வடித்து வச்சிடலாம், டக்குன்னு வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரைஸ் வந்து கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.